எது கேட்டாலும் நிதி இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிக சிறப்பா ஆட்சி நடந்தது, மிக சிறப்பா எல்லா திட்டமும் நிறைவேற்றாங்க. இப்போ எந்த திட்டமும் நிறைவேற்றப்படாத, எந்த திட்டமும் பெரிய செயல்படுறது அவருடைய கருத்து. ஆமா, ஒத்துக்கொள்கிறேன். இப்பொழுது வேலை செய்வது, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கிறது. இப்பொழுது எதுவுமே பாஸ் ஆக மாட்டேங்கிறது. வேற்றுக்கோ யாரிடம் முறையிடுவது என்பது கூட தெரியாமல் இருக்கிறது. ஜோன் சேர்மன் கிட்டயோ இல்ல அவர்கிட்டயோ பேசிதான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். எது கேட்டாலும் நிதி இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிக சிறப்பா ஆட்சி நடந்தது, மிக சிறப்பா எல்லா திட்டமும் நிறைவேற்றாங்க. இப்போ எந்த திட்டமும் நிறைவேற்றப்படாத, எந்த திட்டமும் பெரிய செயல்படுறது அவருடைய கருத்து. ஆமா, ஒத்துக்கொள்கிறேன். எல்லாத்துக்குமே ஃபண்ட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கேட்டாக்க பேப்பர்லயும் படிக்கிறோம், இவ்வளவு கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஸ்டாண்டிங்ல வச்சிருக்காங்கன்னா. I have a doubt. I don't know whether I can raise this. பணம் இல்லைன்னுட்டு எலெக்ஷன் ப்ராமிசஸ்ல தூய சக்தி அப்படின்னு எல்லாம் பேசி என்ன வந்தவங்க, how far are they effective in dealing with the public issues? இது ஒரு பெரிய, ஏன்னா கவுன்சிலரா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் இதுல மேடம் எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் சொன்ன மாதிரி எந்தவித ஒரு முன்னேற்றமோ எனக்கு தெரிஞ்சு, நீங்க அந்த ஒரு வருஷம் கவுன்சிலர் ஃபண்ட் சொல்றீங்க, பைனான்சியல் இயர்க்குள்ள முடிக்கணும்னு பார்ப்போம். நம்ம அந்த வார்டு கமிட்டியில பாஸ் பண்ணி இங்க பாஸ் பண்ணி இங்க யார்கிட்ட போகுதோ அவங்க கிட்ட புஷ் பண்ணி தான் நம்ம வேலை நடக்குது. சோ இதுல ஏற்கனவே 3 மாசம் வேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஜனவரி வரைக்கும் தான் நமக்கு. சோ டைம் இஸ் லிமிடெட். இப்படி இருக்கிற டைம் பீரியட்ல கவுன்சிலர் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாம அதை பத்தி ஒன்னும் பேசாம இருக்கிறது இஸ் இட் ஃபேர்? நியாயமா? 1 வருஷம் 12 மாசத்திலேயே நம்ம கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கிறத 6 மாசத்துல நம்ம முடிக்கணும்னா, அந்த 6 மாசத்துல முடிக்கிறதுக்கு கூட நம்ம இன்னும் எஃபர்ட்ஸ் எடுக்கலனாக்க where do we stand? பப்ளிக் கிட்ட போய் சொல்லலாமா, அலாட்மெண்ட் ஆகல, எங்களுக்கு எந்த வித இதுவும் வரல, அதனால எங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏன் அதை இன்னொன்னு சொல்றோம்னாக்க, அதர் நியூஸ் அனுமானமாக இருக்கலாம், ஒரு ரூமரா இருக்கலாம், எல்லாமே பேசச்சே இந்த மண்ட கூட்டமே 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ, இந்த ஜோனல் மீட்டிங்கே 3 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படி மாத்திடலாமா அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்ததுன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கும் எனக்கு கேட்டா, அப்ப டாய்லெட்ல பப்ளிக் டாய்லெட்ல குழா அடைச்சிக்குது, அது 3 மாசம் கழிச்சு வாங்க, மீட்டிங் இருக்கு, நான் அப்ப அப்ரூவல் வச்சு இது பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? என்னோட